நான் சொல்கிற இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுறீங்க, அது பேசி முடிச்சிருங்க, அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து மைண்ட் பிளேஸ் செக் பண்ணிட்டு நான் இதனால தான் இப்படி பண்ணேன், இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் பிளே அந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமே செஞ்சிருந்தாலும் இதை வந்து நான் அப்படி பண்ணிட்டேனே, இதனால் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஒப்பீனியன்ஸை பற்றி ஓவராக திங்க் பண்ணுவீங்க. இதனாலேயே நீங்கள் என்ன அப்படின்னா ஓகே நான் பேசினதுலாம் நெகட்டிவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே நீங்கள் வந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில காம்ப்ளிமெண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் இதுன்னு சொல்லி எடுத்துப்போமா, அது வந்து இவங்க இதனால தான் சொன்னாங்க, இதுதான் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்க மோட்டிவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி சும்மா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் அதை என்ன சொல்ல வரேன்னு யாருமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் இருப்பீங்க. செம்ம சப்தியான ஒரு விஷயமா இருக்கும். மற்றவங்கள்ட்ட அந்த ஒரு விஷயத்தை சொன்னால் டக்குன்னு சால்வ் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி சும்மா திங்க் பண்ணி அதனாலே ரொம்ப கோவமாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க.